பூரியா சப்பாத்தியானே தெரியாத அளவுக்கு அதிக சத்துள்ள சாஃப்டான மைக்ரோ கிரீன் சப்பாத்திங்க. இது பச்சைப்பயிறு மைக்ரோ கிரீன்லேருந்து செஞ்சது. எப்படி செய்யறதுன்னு ரெசிபி பார்த்துடலாங்க. வீட்டில் இருக்கிற பச்சைப்பயிர்லேருந்து ரொம்ப ஈஸியாக வெறும் தண்ணியில் எப்படி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறதுன்னு வீடியோ நேற்று போட்டிருந்தேங்க. இப்போ அதை வச்சு எப்படி ரெசிபிஸ்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சப்பாத்தி தான் செஞ்சு காட்டியிருக்கேன். 4 நாளில் இந்த மூங் தால் மைக்ரோ கிரீன் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கூடவே சீரகம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அது கூட இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. போல் பியூரிஸ் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசையும் போது யூஸ்வலாக வரதோடவே ரொம்ப சாஃப்டாக தாங்க வரும். மேலே வந்து காஞ்சி போகாமல் இருக்க நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதை ரெஸ்ட் விட்டுடலாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்பயும் போல் சப்பாத்தி தேய்ச்சி போட்டால் சூப்பராக வந்து ப்ளஃபியாக வருங்க. ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தியும் கூட. நீங்கள் இது போல் கிரைண்ட் பண்ணி மாவு கூட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா மேத்தி பராத்தா மாதிரி இந்த மைக்ரோ கிரீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி மாவு கூட ஆட் பண்ணி அது மாதிரி கூட சுடலாங்க. இது போல் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா செம்ம சாஃப்டாக வருங்க. நல்லா பூரி மாதிரி உப்பி வந்தது. அந்த அன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, பார்க்கவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சுங்க. இதை விட அதிக சத்து இருக்கிற மைக்ரோ கிரீன்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்குறீங்க. இது போல் சப்பாத்தி, பூரி, பின்வீல், அதுக்கப்புறம் வந்து மேத்தி பராத்தா மாதிரி அந்த டைப்பில் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து குழம்பு வச்சாலும் அது கூட கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாலட்ஸ் கூடயும் ஆட் பண்ணலாம். சப்பாத்திக்கு பிசைஞ்ச அதே மாவு வச்சு மைக்ரோ கிரீன் பின்வீல் செஞ்சுருக்கிறேங்க. இதோட ரெசிபி நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.